சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசம்பிளி கோட் ஃபார் ஸ்கொயர் ஆஃப் 2 டிஜிட் பிசிடி நம்பர். ஸோ இதுக்காக நம்ம GNU Sim 8085 அப்படின்ற சிமுலேட்டர்ஸை யூஸ் பண்ணி அசம்பிளில் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் ப்ராக்டிக்கலோட லேப் எக்ஸசைஸ் கோடிங் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் 2023 அண்ட் 24 அகடமிக் இயருக்கு ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் செகண்ட் செமஸ்டராக ஒரு மெயின் கோர் ப்ராக்டிக்கலாக வந்திருக்கு. ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் கோடிங்க்குமே நம்ம வீடியோ டுட்டோரியலை தமிழில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஸ்கொயர் ஆஃப் 2 டிஜிட் பிசிடி நம்பர்ஸ்க்கான அசம்பிள் கோடை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த பிசிடி நம்பர்? 0 to 9 வரை இருக்கக்கூடிய 10 டெசிமல் நம்பர்ஸஸ்க்கு 4 பிட்டா பைனரியை ரீப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் பிசிடியோட டெஃபினிஷன். இது ஃபுல் ஃபார்முலேஷனில் பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டெசிமல் 0வாக இருந்தால் பைனரியாக அதை ரீப்ரசன்ட் பண்ணும்போது 4 பிட்டாக பண்ணணும். ஸோ அதனால் 40. நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1க்கு இந்த மாதிரி 9 வரை நம்ம ரீப்ரசன்ட் பண்ணணும். இதை தான் பிசிடி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டிஜிட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர் இப்போ 10 இருக்கு அப்படின்னா ஒரு டெசிமலில் அது வந்து பைனரியாக நம்ம ரீப்ரசன்ட் பண்ணும்போது 0001 அப்படின்ட்டாகும் 40ன்ட்டாகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 பிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பிசிடி ஸ்டாண்ட் ஃபார் பைனரி கோடட் டெசிமல் இன் ஏ 2 டிஜிட் பிசிடி நம்பர். ஈச் டிஜிட், அதாவது ஈச் டிஜிட் அப்படின்றது டெசிமலில் இட் இஸ் ரீப்ரசன்டட் பை இட்ஸ் பைனரி ஈக்குவலண்ட் யூஸிங் 4 பிட்ஸ். ஸோ இதை தான் நம்ம பிசிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கோடிங் செக்ஷன் பற்றி சிம்பிளாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அசம்பிளில் ஒரு மெமரி லொக்கேஷன்ஸில் ஒரு வேல்யூவை நம்ம இன்புட் பண்ணுறோம், எக்ஸா டெசிமலாக இன்புட் பண்ணுறோம். இது டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 16. ஸோ அதனோட ஸ்கொயர் ஆஃப் ரூட் ஸ்கொயர் ஆஃப் 2 டிஜிட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி லொக்கேஷன்லேருந்து பி ரிஜிஸ்டருக்கு ரூப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனில் சி ரிஜிஸ்டர் ஏவை வந்து நல்லா வைக்குது, லூப் அப்படின்றது போட்டிருக்கும். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 5031 ஹெச் அப்படின்ற மெமரி லொக்கேஷன்ஸில் அவுட்புட்டை வந்து நமக்கு லோட் பண்ணும். ஸோ சிமுலேட்டர்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசம்பிள் டேபை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்புட்டை கொடுக்கறதுக்கு மெமரி லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். 5030H. தென் ஆஃப்டர் ப்ரெஸ் என்டர். ஸோ இந்த மெமரி லொக்கேஷன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 10ன்னு கொடுத்தாச்சு. இப்போ டீபக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டெப்பின் ஆப்ஷனை இது பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா HL ஃபேரில் 5030ன்ற மெமரி லொக்கேஷனை லோட் பண்ணுறாங்க. லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மெமரி லொக்கேஷன்ஸில் என்ன கண்டென்ட் ஆஃப் டேட்டா இருக்கோ அதை பி ரிஜிஸ்டரில் லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ பி ரிஜிஸ்டரில் லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ரிஜிஸ்டர்லையும் லோட் பண்ண சொல்கிறோம், சிலையும் லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லூப் போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஏன்ற ரிஜிஸ்டரில் 0ன்ற வேல்யூ தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை எம்டி பண்ணுறதுக்காக இந்த MVI A,00H அப்படின்ற இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து லூப் ஹேட் டு அக்குமுலேட்டர் பி. ஸோ பியில் என்ன இருக்கோ அதை அக்குமுலேட்டரில் ஆட் பண்ணுங்கள். டிக்ரிமெண்ட் சி, சியில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரிமெண்ட் ஆகும். சியோட வேல்யூ எப்போ 0 வருதோ அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே நம்ம F5 ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 0 அப்படின்னு நமக்கு சி ரிஜிஸ்டரோட வேல்யூ 0ன்னு வந்துருச்சு. ஸோ லூப் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. INX அப்படின்றது அடுத்த மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
அடுத்த மெமரி லொக்கேஷன்ஸில் அக்குமுலேட்டரில் என்ன கண்டென்ட் ஆஃப் டேட்டா இருக்கோ அதை அந்த மெமரி லொக்கேஷன்ஸில் லோட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அக்குமுலேட்டரில் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 64. இது ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம F5 ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து ஆல்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா கவனிங்க, மெமரி அட்ரஸ் 5030Hல 10 அப்படின்ற ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம். ஐ மீன் டெசிமல் அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுங்க. ஸோ இங்கே ரிஜிஸ்டர்லலாம் அது ஸ்டோர் ஆகிறது ஹெக்ஸாடெசிமலில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 64 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது டெசிமலில் 10 அப்படின்ற நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 100ன்னு கிடைக்கும். ஸோ ஹெக்ஸாடெசிமலில் 10க்கு ஈக்குவலண்ட்டாக A அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கேதர் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த கோடிங்கை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணும்போது டிஃபர் இன்புட் வேல்யூவை கொடுத்து அவுட்புட் வந்து கரெக்டாக வருதான்றதை செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுது அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.